அறிவிப்பு வெளியான பின்பும் கூட ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பல இடங்களில் பயங்கர வெடி சத்தம் கேட்டது என ஜம்மு வாழ் தமிழர் ஒருவர் தெரிவிக்கிறார். அவர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திக் என்பவர் தான் இணைந்திருக்கிறார். வணக்கம் கார்த்திக். தற்போது அங்கு இந்த மாதிரியான ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன அங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, அதை சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு ஃப்ளைட்டு கேன்சல் ஆனதுனால நாங்கள் டெல்லி மூவ் ஆகிறதுக்காக எல்லாம் புக்கிங் வந்திருந்தோம். புக்கிங்லாம் பண்ணதுக்கு அப்புறம் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள்லாம் ஜஸ்ட்டு எல்லாம் ரூமுக்கு செக்இன் பண்ணி உள்ளே வந்தோம். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி கிளம்பலாம், போர் ஒப்பந்தம் தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயர். ஃபர்ஸ்ட் நான் நினச்சேன் ஏதோ கொண்டாடுறாங்க போல இருக்கு மக்கள் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் கண்டினியூஸ் ஃபயரு வந்துக்கிட்டே இருக்கு. பட் அது எங்கே போய் விழுந்துன்னு தெரியல. பட் எங்களை கிராஸ் பண்ணி போகுது. நாங்கள் டால் லேக்கில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் டால் லேக்கில் சிகாரா போட் ஹவுஸில் இருக்கிறோம். எல்லா போட்டையும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிக்க சொல்லி. நான் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு ஆள் தான் வெளியில் இருக்கிறேன், பாக்கி எல்லாம் ரூமில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபயர் ஆச்சு. நான் ஃபயர் ஆன ஃபோட்டோஸ் கூட அனுப்பிச்சிருக்கிறேன். நான் ஹலோ ஹலோ கார்த்திக் இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஆமாம் இப்பயும் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி லாங்கில் இப்போ சவுண்ட் தான் கேட்குது. முன்னாடி அப்படி ரெட் கலரில் ரேசஸாக வந்தது ஃபுல்லாக. ஸோ இட் கிராஷ். ஐ திங்க் ஃபோட்டோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பட் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்லாம் ஒரு பயங்கரமான பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. பட் போர் நிறுத்தம்னு சொன்னாங்க. நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ எப்படி இருந்தாலும் 2 நாளில் ஃப்ளைட் ஓப்பன் பண்ணிடுவாங்க, போயிடுவோன்ட்டு. பட் ஆனால் இது நிறுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபயர் ஏன்னு தெரியவே இல்லை. எங்களுக்கு கன்ஃபியூஸ். இப்போ கூட வெடிச்சுட்டு தான். இப்போ உங்கள்கிட்ட ஃபோனில் பேசிட்டுக்கோ அங்கே பிளாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. கார்த்திக் தொடர்பில் இருங்க. ஜம்மு வாழ் தமிழரான கார்த்திக் சற்று நேரத்திற்கு முன்னதாக இது தொடர்பாக நமக்கு பேசிய அந்த ஆடியோவை மீண்டும் கேட்கலாம்.